குட்டி மான் ரோலோவின் மாய பரிசு. வடதுருவத்தில் ஒரு சிறிய கிறிஸ்மஸ் கிராமம். அந்த கிராமத்தில் எல்லா விலங்குகளும் விளக்குகள் போட்டு பட்டாசு போட்டு சந்தோஷமாகிருந்தனர். அவற்றில் ஒரு கியூட் குட்டி மான் ரோலோ. ரோலோ சின்னதுனாலும் எல்லோருக்கும் மிக பெரிய உதவி பண்ண ஆசைப்படும். திடீரென சாண்டா தன் ஸ்லே ஐ நிறுத்தி கவலையோடு கத்தினார். அப்போப்பா, மாயக்கல்வர பரிசு காணாம போயிருக்கு. அந்த பரிசு இல்லனா குழந்தைகள் இவருடன் மாயம் காண முடியாது. அங்க இருந்த எல்லா விலங்குகளும் பயந்துவிட்டனர். ரோலோ முன்னே வந்து சொன்னான், சாண்டா சார், நான் தேடித்தரேன். சாண்டா ரோலோவுக்கு ஒரு மின்மினிக்கும் மணி கொடுத்தார். உண்மையான உதவி மனசு இருந்தா இந்த மணி ஒலிக்கும். அப்படி சொல்லி ரோலோ பயணத்தை தொடங்கினான். ரோலோ பனி ஆற்றை கடக்க முயன்றான். ஆறு வழுக்கும். ரோலோ பயந்தான். ஆனாலும் விடாமுயற்சி. இடிக்கிடிகிடி ஒலி. ரோலோ ஆல்மோஸ்ட் விழப்போகும்போது மணி லேசாக ஒலித்தது. ரோலோ தன்னம்பிக்கை பெற்று பாதுகாப்பாக கடந்துவிட்டான். ரோலோ மாயக்காடு வந்தான். அங்கே மினுமினுக்கும் விளக்குகளோடு புத்திசாலி நரி ஃபிளிக்ஸ் இருந்தான். ஃபிளிக்ஸ், பரிசு எங்க இருக்கு தெரியுமா? ஆனா புதிர் சால்வ் பண்ணியால்தான் சொல்வேன். புதிர் எதை கொடுத்தால் மட்டுமே கிடைக்கும்? ரோலோ யோசித்தான். அவர் மெதுவாக சொன்னான், அன்பு. ஃபிளிக்ஸ் உடனே சிரித்தான். சரியான பதில் குட்டீஸ். போடு, மாயமலையில் அந்த பரிசு இருக்கு. ரோலோ மாயமலையில் சென்றான். பரிசு பெட்டி ஒரு பெரிய பனிக்கல்லின் உள்ளே அடைந்து இருந்தது. அதை எடுக்க ரோலோ பலமில்லை. அவன் தலையை குனிந்து சாண்டாவிடம் மன்னிப்பு கேட்டது போல அழ ஆரம்பித்தான். அந்த நேரம் மணி பெரிசா ஒலிக்கத் தொடங்கியது. மணி ஏன் தெரியுமா? ரோலோவின் மனசு நிஜமாவே நல்லது. மணி ஒலி பனியை உடைத்தது. பரிசு பெட்டி வெளியே வந்தது. ரோலோ பரிசை சாண்டாவிடம் கொண்டு வந்து கொடுத்தான். சாண்டா ரோலோவை தூக்கி கட்டித் தழுவினார். சிறிய உடம்பு, பெரிய மனசு, நீயே இன்றைய உண்மையான ஹீரோ. கிராமத்தில் அனைவரும் ரோலோக்கு கிறிஸ்மஸ் ஹீரோ அவார்ட் கொடுத்தார்கள். ரோலோ அன்பா உதவினால் மாயம் நம்மை தேடி வரும். சாண்டா, மேரி கிறிஸ்மஸ். குழந்தைகளே, எப்போதும் நல்ல உள்ளம் பாதுகாத்து வைங்க.